தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக சிங்கப்பூர் தீபன் அவர்களை என்பது பேச அழைக்கின்றோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அதாவது இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கும் முதல்ல கிடைச்ச ஸ்டேஜ். அதாவது நிறைய பேசணும்னு வந்தேன், என்ன பேசுறதுன்னு தெரியல. இங்கே வந்து அதாவது முதல்ல இப்போ நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், அங்கே வந்து நிறைய வந்து லோக்கல் ட்ரெஸ்ஸு, இது பிராண்டட் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்கும். இப்போ பிராண்டட் ட்ரெஸ்னால் நம்ம வந்து எடுத்தோம்னா ரொம்ப நாள் போடலாம், அதுக்காக எல்லோரும் பிராண்டட் தான் அதை வந்து சொல்கிறதுல ஒரு கெத்தாக ஃபீல் பண்ணுவாங்க, அப்பா அது பிராண்டட்ப்பா அப்படின்னு. அந்த மாதிரி சினிமாவில் வந்து பல முக்கியமான டைரக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் மிக மிக முக்கியமான பிராண்டட் டைரக்டர் இந்த படத்தோட ப்ரொடியூசர் எங்களோட சுந்தர் சி சார். தேங்க்யூ சார். எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து முக்கியமான விஷயம், ஆம்பளை படத்தில் வந்து நான் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சீன் தான் வருவேன், ஆனால் பெரிய ரோலு. ஸோ அது வந்து முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சி சார் தான். ஸோ அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கடுத்தது இந்த படத்தோட எங்கள் டைரக்டரு பாஸ்கர் சார், அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் வந்து என்ன இந்த படத்தில் சுந்தர் சி சார் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, நீங்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி எதுக்காக அப்படின்னு கேட்டேன். இல்லை உங்கள் வாய்ஸும் விடிவி சார் வாய்ஸும் ஒரே மாதிரி இருந்தது, அதனால தான் அக்செப்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஹலோ நான் பேய் பேசுகிறேன் அப்படின்ற இந்த மிகப்பெரிய ஆடியோ லான்ச்சில் நான் கலந்துக்கிட்டு பேசுகிறது. அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண எங்கள் அண்ணன் விடிவி அண்ணன், ஏன்னா ரெண்டு பேரும் வந்து நிறைய பேசுவோம், சும்மா ஏதாவது கலாச்சி பேசிகிட்டு இருப்பார். நாங்கள் எப்படி இன்னும் கொஞ்சம் நிறைய திக்கானோம் அப்படின்னா, நான் கேட்பேன், அண்ணே உங்கள் வாய்ஸ் எப்படிண்ணே ஆரம்பத்துலேருந்தே இப்படி தானா இல்லை நடுவில் தான் மாறிச்சா அப்படின்வேன். இல்லைடா எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அப்படித்தான்வார். என்ன கேட்டா உனக்கு எப்படி எனக்கு நடுவில் தானே மாறிச்சு மிமிக்ரி பண்ணி அப்படின்னு. ஸோ அதுலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வைபவ் சார் வந்து அதாவது நான் வந்து புதுசாக வந்து இந்த படத்தில் ஒரு லென்த் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து ஸோ எங்களோட காம்பினேஷனில் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அவருக்கும் என்னோட நன்றிகள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக வந்து கேமராமேன் சாரை சொல்லணும், முருகன் சார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனு எங்களுக்கு வந்து எடுத்தாங்க, என்னென்னா எனக்கு வந்து இவ்வளோ தான் ஃப்ரேம் வச்சு